சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. நான் நிஜமா எங்க அம்மாட்ட கேக்குறேன், என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னமா இது? அப்போ எனக்கு காட் ப்ராமிஸா எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலே வச்சிருக்குங்க சார். ஆண்டவனே ஒரு வயித்துல ஒரு ஜிப்ப வச்சு கொடுத்துறேன். எது உள்ள போட்டு ஆமா சார். நான் எல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேக்கணும். எனக்கு அடிக்கடி தோணும் சார், ஒரு ஜிப்ப மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். எனக்கும் இந்த ஸ்லீப்பிங் ஃபீடிங் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. இப்ப எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப 3 வயசு ஆயிடுச்சு. இப்போ கியூட்டா பேசு, எதுக்கு எடுத்தாலும் கியூட்டா பேசு. இப்ப அவன் காலையில ஸ்கூலுக்கு அவனை கிளப்பணும்னா அவனை சீக்கிரம் எழுப்பி குளிச்சு சாப்பிட, இதுல ஏதாச்சும் ஒரு டிலே பண்றான், சீக்கிரம் சாப்பிடாதீங்கன்னா நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா அப்படின்றோம். அவ்வளவு கியூட்டா நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசிருக்கீங்களா? சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். இப்ப டென்ஷன் ஆகுறதே நான் மறந்து போய் எதுக்கு எடுத்தாலும் அது சாப்பிட்டியா, அது எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் நைட்னு சொல்லி சொல்லி பழக்க வேண்டியது. உனக்கு அறிவு இருக்கா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? என்ன இப்படி பண்ற? இப்படி வாழ வேண்டியிருக்கு.